ஏய் தம்பி, என்னமோ உன் பொண்டாட்டி வரமாட்டான்னு சொன்ன, கொஞ்சம் பிடிச்சு விடு. இவனை வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன் இந்த ராட்சசிய. இவன் வேற வந்துகிட்டு இருக்காள. இன்னைக்கு அம்மா கிட்ட நான் செத்தேன். ஏன்டி இப்ப கீழே வந்த? என்னங்க என்னங்க என் மேல கோவத்துல இருக்கிறேனாங்க? நான் லேட்டா வந்துட்டேனே, சாரிங்க. நீங்க தானே சொன்னீங்க பச்சை கலர் சுடிதார் உனக்கு அழகா இருக்கும்னு. அதனாலதான் நான் எந்த பச்சை கலர் கொடுத்தா உங்களுக்கு அழகா இருக்கும்னு பார்த்து பார்த்து கொடுத்துட்டு வந்தேனா, அதனால கொஞ்சம் லேட் ஆயிட்டுங்க, சாரிங்க. ஏன்டி அப்படி குறுகுறுன்னு பாக்கா? எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஏங்க வெளியே வரும்போது கண்ணாடியை பார்த்துட்டு வாங்க. நீங்க வெளியே வரும்போதுல எனக்கு கிஸ் பண்ண முதல்ல என் குங்குமம் உங்க கண்ணத்துல பட்டுட்டுங்க, எல்லாரும் பார்த்திருப்பாங்க. சே சே, அசிங்கமா இருக்குங்க. என்னது, என் முகத்துல குங்குமம் இருக்கா? ஆமாங்க, வச்சு விட்டதே நான் தான். ஏன்னா எல்லாரும் இப்ப பார்த்து உங்களை காரி துப்பியிருப்பாங்க உங்களுக்கே தெரியாம. அட கிறுக்கி கிறுக்கி, அதுக்குதான் எங்க அண்ணன் பார்த்து என்ன பார்த்து சிரிச்சான் போல. ஏன்டி இப்ப எல்லாம் பண்ற? எல்லாம் உங்க பேரை டேமேஜ் பண்றதுக்கு தான். என்னங்க உங்களுக்கு குங்குமம் இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குங்க. உங்க கையெடுங்க, நான் தொடச்சு விடுறேங்க. ஏண்டி கையேற்றி, எல்லாரும் பாக்குறாங்க. பார்க்கட்டும் பார்க்கட்டும், அதுக்கு தானே இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறேன். கர்மம் கர்மம், இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில கெழுத்திருக்கு. என்ன சிரிப்பு பயங்கரமா இருக்கும் இருக்கு? அது இல்ல அம்மோ, சின்ன வயசுல நம்மளும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இப்படிதான் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணோம். அதை நினைக்க முடியல, எனக்கு சிரிப்பு வந்துட்டு அம்மு. வறுமையா வரும், சாவ போற காலத்துல கல்யாணம் முடிஞ்ச ஞாபகம் வருதான். என்ன நான் என்ன இவ்வளவு மாதிரி ஓடியா வந்தேன்? எவ்வளவு நகனட்டோட முறை கல்யாணம் முடிச்சேன் உனக்கு. அம்மு விடு அம்மு, சின்ன சிறுசுங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அதுக்கு இல்லாம கோவப்படுறது. எம்மா மருமகளே, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம், உன் கண்ணுக்கு எங்களெல்லாம் தெரியுதா என்ன? சாரி சாரி மாமா, ஏதோ ஒரு கவனத்துல கவனிக்கல. சாப்பிட்டீங்களா மாமா? எப்படி இருக்கீங்க? அப்புறம் அத்தா எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மருமகளே, சாப்பிடுமா. இவளை நான் கீழேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் உட்கார்ந்து சாப்பிடணுமா? இவளை யார் கீழே கூப்பிட்டா? இந்த பாருங்க மாமியாரே, உங்க பையன் தான் என்ன கீழே வர சொன்னாரு. இந்த பாருங்க மாமியாரே, உங்க பையன் தான் என்ன கீழே வர சொன்னாரு. இது என் பையன் வர சொன்னானா? அவன் உனக்கு கீழே வரைய கூடாதுன்னு சொல்லியிருக்கல. யாரு யாரு இவரா சொன்னாரு? என்ன மாமியாரே, இவரு இப்போ ஒரு வாய் சாப்பாடோட சாப்பிட்டுக்க மாட்டாரே? ஆமா ஆமா மருமகளே, சாப்பிட சொன்னது கூட கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொன்னா. அதுதான் மாமா, இவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு தெரியுமா? நான் முன்னாடி போய் உட்கார்றேன், நீ பின்னாடியே வந்து எனக்கு நீ தான் இன்னைக்கு ஊட்டி விடணும், நீ ஊட்டாம நான் சாப்பிடவே மாட்டேன், கண்டிப்பா வந்துருன்னு என்ன அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தார் மாமா. அதனாலதான் அவருக்கு நான் ஊட்டி விடுறதுக்கு கீழே வந்தேன். போட்டாலே சண்டாளி, பெரிய பழிய தூக்கி அவன் தலையில. அடுத்தது அம்மா என்ன பேச போறாங்களோ தெரியல. பாத்தீங்களாங்க இந்த திருட்டு பயல, அப்பமே இவனை நம்பாதீங்கன்னு சொன்னேன்ல. பாருங்க, பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறான். நம்ம கிட்ட என்ன சொன்னா? அவ வரமாட்டான்னு சொன்னா. ஆனா அவட்ட நீ வந்து ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான். பெரிய கள்ளங்க இவன். விடு அம்மு. சரி மாமியாரே, ரொம்ப கோவப்படாதீங்க. இந்த பாருங்க, உங்க பையன் சாப்பிடாம எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, நான் அவருக்கு அள்ளி ஊட்டட்டுமா? சரிம்மா, நான் இப்ப ஹாஸ்பிடல் கிளம்புறேன். டேய் என்னடா சாம், ஒழுங்கா சாப்பிடாம எந்திரிச்சிட்டா? போதுமா, நீங்க நிலாவை மட்டும் பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். பாத்தீங்களாங்க, என் பையன் சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாங்க. கூச்சப்பட்டு இதுங்க பண்ற காரியத்தை பார்த்து இதுங்களுக்கு கொஞ்சமாச்சும் நாகரிகம் தெரியுதா? என்ன மாமியார் பார்க்கலையே, அப்புறம் எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறது? ஏய் ரகு, பாத்துட்டாங்க, தொடங்க வேண்டியதா. என்னங்க என்னங்க ஆ காட்டுங்க. எவ்வளவு நேரம் தான் நான் தோசையோட இருந்துட்டு இருக்குது? நல்லா ஆ காட்டுங்க. நல்லா சாப்பிட்டா தானே நல்ல உடம்பு போடும். இப்போ எப்படி இருக்கீங்க? குச்சி மாதிரி இருக்கீங்க பாருங்க. கொஞ்சம் நல்ல உங்களை அப்படியே குண்டா ஆக்கிடுவேனா? இதுக்கு பண்றது என்னால பார்க்க முடியலையே. டேய் ரகு, டேய் ரகு, டேய் ரகு. மாமியார் கோவத்து உச்சிக்கே போயிட்டு செத்தாடா நீ. ஏண்டி ஏண்டி இப்படி நடிக்கிற? பேசாம சீரியல்ல போய் நடிக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து என்னை கொல்ற? ஓய் சார், இப்போ உங்க அம்மா உன்னை கொல்ல போறாங்க, நான் கூப்பிடுறாங்க, அந்த பக்கம் திரும்பு.
பேர் வச்சாங்களா? அம்மா என்ன கூப்பிட்டீங்களா? ஏண்டா இவ்வளவு நேரம் நீ கோமாவுல இருந்தியா? நான் கூப்பிட்டு 10 நிமிஷம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் திரும்பியா பையா? இல்லம்மா, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல அவ சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருந்தாம்மா. இந்த பாருடா, இன்னைக்கு தான் நீ லாஸ்ட் நாள் டேபிள்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடுறது. இந்த டேபிள்ல வந்து நீ உட்கார்ந்து சாப்பிடவே கூடாது. ஏமா ஏமா அப்படி சொல்றீங்க? நீங்க பண்ற இந்த கேவலமான செயல்களை எல்லாம் எங்களால பார்க்க முடியாது. நாங்க வயசானவங்க. உங்க சேட்டையில உங்க ரூமோட வச்சுக்கிடுங்க. இனிமே நீங்க 2 பேருமே கீழ வரக்கூடாது சாப்பிட. உங்களுக்கு ராம் கிட்ட சோறு சாப்பாடு கொடுத்து விடியே. ஏமா ஏமா இப்படி உங்க கூட நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க? என்னங்க என்னமா உங்களுக்கு புரியல? அத்தை ஏன் கோவப்படுறாங்க? நீ நம்ம 2 பேரும் புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஊட்டி நல்லா கொஞ்சிக்கிடுவோம். அதனால தனியா ரூம்ல இருந்தா நல்லா இருக்கும்னு அத்தை நினைக்காங்க. அவங்களுக்கு கூட புரியுது, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க தான் டூ பிளேட். சரியான போட்டி. மாமியாருக்கு ஏத்த மருமக தான். இந்த பாருடா, இதுக்கு மேல உங்க 2 பேர்த்தையும் இங்க பாத்து வெச்சுக்கோ, நான் கொலைகாரியா மாறிடுவேன். என்னங்க அத்தைக்கு நம்மளால ஏதோ ஆயிர போகுதுங்க. அவங்க இவ்வளவு தூரம் ரூமுக்குள்ள போன்னு சொல்றாங்க. நம்ம போகாம இருந்தா தப்பா இருக்கும். வாங்க. வாங்குங்க, இவ்வளவு நேரம் தான் உங்களை கையை பிடிச்சு நான் கூட்டிக்கிட்டே இருக்கிறது. வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். அப்புறம் அத்தைக்கு பிரஷர் அதிகமாகி அப்புறம் மயங்கி கீழே விழுந்துற போறாங்க. வாங்க. அதான் நீ நினைச்சதை நிறைவேற்றிட்டியே. எங்க அம்மா கூட உட்கார்ந்து என்ன சாப்பிட விடாம அப்புறம் எதுக்கு கைய பிடிச்சிட்டு இருக்கா? கைய விட்டு சனியன, நான் வர்றேன். ஓ, நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டு வந்தாடா? கீழே வந்துடாத, உன் மூஞ்ச கொண்டு எங்க அம்மாட்ட காமிச்சிடாத. என்ன இன்சல்ட் பண்ணிட்டு வந்தா? இப்ப பாத்தியா, நீயே இந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடவே முடியாது. எப்படி பண்ணுனே? உனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சேன் பாத்தியா? பாத்தீங்களா மக்களே, வேலியில போன ஓனாய பிடிச்சி வேட்டியில விட்ட மாதிரி என் கதை ஆயிப்போச்சு. எங்கேயோ இருந்த இவளை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. இந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இவளை கூடவே நான் வச்சுக்கிடவா, இல்ல இவளை கலத்தி விடலாமான்னு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும் மக்களே. மக்கள் கிட்ட கருத்து கேட்கார சாரே. இந்த பாருடா, என்கிட்ட நீ செம்மையா மாட்டிக்கிட்ட. உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ 10 பிள்ளைகளை பெற்று அதுகளோட சீரழிய போறா பாரு. ஏண்டி, ஒரு பிள்ளைக்கே இங்க வழி இல்ல, நீ 10 பிள்ளையா? ஏய் தம்பி, கொஞ்சம் பிரிச்சு விடு.